சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அமைந்துள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் மீண்டும் குடிநீர் உற்பத்தியை தொடங்குவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை சென்னை குடிநீர் வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் ஆனந்த் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகரின் அதிகரித்து வரும் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் நிறுவப்பட்டது. இந்த நிலையத்தில் சுத்திகரிக்கப்படும் குடிநீர் உயரழுத்த குழாய்கள் மூலம் நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு இந்த நிலையத்தை இயக்கி வந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக குடிநீர் உற்பத்தி முழுமையாக நிறுத்தப்பட்டது. இதையடுத்து வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த நிலையம் சென்னை குடிநீர் வாரியத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. தற்போது முதற்கட்டமாக நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீரை உற்பத்தி செய்யும் நோக்கில் பல்வேறு பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடல் நீரை உள்வாங்கும் பகுதியில் தேங்கியிருந்த மணல் மற்றும் கழிவுகள் ஜெட் வாஷ் முறையில் அகற்றப்பட்டு வருகின்றன. மேலும் நீர் உள்வாங்கும் பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதிய பாதுகாப்பு அமைப்புகளும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. கடல் நீரை குடிநீராக்கும் முக்கிய பிரிவான ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பிரிவில் சவ்வோடுகள் மற்றும் அழுத்த கலன்கள் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் முன் சுத்திகரிப்பு அமைப்பான பிரஷர் சாண்ட் ஃபில்டர் பிரிவிலும் புதிய ஃபில்டர் மீடியா பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் குடிநீர் உற்பத்தியின் தரம் மற்றும் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சவ்வோடுகளின் செயல்திறன் மேலும் உயர்த்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நிலையத்தின் தானியங்கி கண்காணிப்பு அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஃப்ளோ மீட்டர்கள், பிரஷர் டிரான்ஸ்மிட்டர்கள், லெவல் டிரான்ஸ்மிட்டர்கள், வால்வு சென்சார்கள் உள்ளிட்ட பல்வேறு நவீன கருவிகள் புதிதாக நிறுவப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் நிலையத்தின் முழு 100 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறனை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக தமிழ்நாடு நீர் முதலீட்டு நிறுவனம் விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து வருகிறது. அந்த அறிக்கை கிடைத்தவுடன் முழு கொள்ளளவிலும் உற்பத்தியை தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வின் போது மேலாண்மை இயக்குநர் ஆனந்த் நடைபெற்று வரும் அனைத்து பணிகளையும் போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு நிலையத்தை கொண்டு வர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வில் சென்னை குடிநீர் வாரியத்தின் தலைமை பொறியாளர் சுகந்தி, மேற்பார்வை பொறியாளர் சாந்தி மற்றும் பல்வேறு பொறியாளர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்தவுடன் மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் மீண்டும் முழுவீச்சில் செயல்பட்டு சென்னை மாநகர மக்களுக்கு தடையற்ற பாதுகாப்பான மற்றும் தரமான குடிநீர் வழங்குவதில் முக்கிய பங்காற்றும் என்று சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது.